அவசர சிகிச்சை பிரிவில் ரணில், கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றம், அரசியல்வாதிகள் படையெடுப்பு. 1996 அரியாலையில் காணாமல் போனோரை 7வது காலாட்படை அதிகாரிகளே கைது செய்தனர். பெயர்களை வெளிப்படுத்தவும் தயார் என்கிறார் சோமரத்ன ராஜபக்ஷ. ஜெனீவா கூட்டத்தொடரில் இந்த விடயங்களை முன்வைக்குமாறு தமிழ் எம்பிக்களிடம் வேண்டுகோள். ரணிலின் விவகாரத்தை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல எதிர்க்கட்சிகள் முடிவு. மஹிந்த, மைத்திரி உள்ளிட்ட பொது எதிரணியினர் ஒன்று கூடி தீர்மானம். வரைபை தயாரிக்கும் பணி GLPரிடம். மிஸ்டர் கிளீன் கைது, வரலாற்று தடம். ரணிலின் கைதும் அந்த 4 மணி நேரமும். சகலரும் இணைந்து ஜனநாயக போராட்டத்தை ஆரம்பிப்போம். ரணிலை பார்த்து அஞ்ச வேண்டாம் என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. ஹட்டன் பஸ் நிலைய மலசல கூட பராமரிப்பு. கேள்வி அறிவித்தலால் வருடாந்தம் 99 லட்சம் ரூபாய் வருமானம். சபை நிர்வாகத்தினூடாக 36 லட்சம் ரூபாய் நட்டம். முழு அடைப்பும் படிப்பினைகளும். மீண்டும் தோல்வியை தழுவ போகும் சர்வதேசம். மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்துவதில் நாம் உறுதியாக உள்ளோம். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விசேட செவ்வி. ஆகஸ்ட் 18 ஹர்த்தால் கோலங்கள் சொல்லிச் சென்ற செய்தி என்ன? செம்மணி நூல் வெளியீடும் கலந்துரையாடலும். பலவீனப்படுத்தப்படும் மாகாண சபைகள். இந்தியாவை குற்றம் சாட்டும் மைத்திரி. 19 வயதுக்குட்பட்ட இலங்கை கிரிக்கெட் அணியில் குகதாஸ் மாதுலன், விக்னேஸ்வரன் ஆகாஷ். போரை நிறுத்த பேசச் செய்தல். ட்ரம்பின் முயற்சிக்குள் ஊசலாடும் ரஷ்யாவும் உக்ரைனும். இந்த விடயம் உட்பட பல்வேறு முக்கிய பல தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மைபேப்பர்.lkயை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும். இது உங்கள் வீரகேசரி.